வணக்கம், வெல்கம் டு சுகர் மேப்பிள். ஐ எம் சாந்தி. இன்னைக்கு நாம கடல் உணவுலயே ரொம்ப பாப்புலரான டிஷ் செஞ்சு காட்ட போறோம். சுறா புட்டு. சீ ஃபுட் விரும்பி சாப்பிட்றவங்களுக்கெல்லாம் இது ஒரு ரொம்ப டேஸ்டியான டிஷ். இதை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. சுறா புட்டு செய்யறதுக்காக 1.5 கிலோ சுறா கொஞ்சம் பெரிய துண்டுகளாக போட்டு வாங்கி வச்சிருக்கேன். சுறா வாங்கும்போது மீடியம் சைஸ் சுறா வாங்கணும். ரொம்ப சின்னதாவோ இல்லை ரொம்ப முத்தின சுறாவோ வாங்கினா சரியா வராது. மஞ்சத்தூள், உப்பு, நல்லெண்ணெய் போட்டு கழுவி வச்சிருக்கேன். சுறா புட்டு செய்யறதுக்கு தேவையான மற்ற பொருட்களை பார்க்கலாம். 6 பெரிய வெங்காயம், 4 கட்டை பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன். அதில் 3/4 அளவுக்கு இஞ்சி, 10லேருந்து 15 பச்சை மிளகாய் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய் ரெண்டையும் பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன். அதே போல இஞ்சி பூண்டையும் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பெரிய வாணலியில சுறா மூழ்கிற அளவு தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெயும் ஊற்றிக்கலாம். இந்த தண்ணி சூடாகும் போது இதுல நம்ம சுறாவை சேர்த்துக்கலாம். ஓரளவுக்கு சூடானதும் மூடி போட்டு வேக வைக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததும் 5 நிமிஷத்துல நிறுத்திடணும். அதிக நேரம் கொதிக்க வைக்க கூடாது. 5 நிமிஷத்துல எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். நல்லா சாஃப்டா இருக்கு பாருங்க. தண்ணிய ஒரு வலை பாத்திரத்துல கொட்டி நல்லா வடிகட்டிட்டேன். இப்போ நம்ம பேப்பர் டவல்ல தொடச்சி எடுத்துக்கலாம். நல்லா வெந்த சுறாவா இருக்கிறனால தோல் நல்லா ஈஸியா உரிக்க வந்துடும். இந்த மாதிரி உரிச்சு எடுத்துக்கலாம். தோல் நீக்கினதுக்கு அப்புறம் தண்ணியை நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம். நடுவில் இருக்கிற எலும்பையும் எடுத்துடலாம். வெந்த சுறாவை இப்ப நம்ம நல்லா உதிர்த்து விட்டுக்கலாம். கரெக்டா வெந்தனால நல்லா உதிர்க்க வருது பாருங்க. இந்த சுறாக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பெரிய வாணலியில 10 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சா நல்ல சுவையா இருக்கும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்ப பொடியா நறுக்குன வெங்காயம், பச்சை மிளகாய சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்தை வதக்கிக்கிட்டு இருக்கோம். இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்குனா சீக்கிரம் வதங்கிரும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு நறுக்கி வச்சிருக்கோம் பொடியா, அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். உதிர்த்து வச்சிருக்கிற சுறா கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்து கலக்கிக்கலாம். வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் வதங்கி கமகமன்னு வாசனையா இருக்கு. இப்ப
சுறாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வதக்கிக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். அடுப்பை சிம்மிலேயே வச்சு சுறா நல்லா எண்ணெயில் வதங்கணும். நடுவில் அடிப்பிடிக்காமல் கிளறி விடணும். இதே மாதிரி செஞ்சு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்க. இன்னும் சிறிது நேரம் வதக்கலாம். எண்ணெய் இன்னும் கொஞ்சம் சேர்க்கலான்னு தோணுச்சுன்னா தனியாக ஒரு கரண்டியில் எண்ணெயை சூடு பண்ணி சுறாவோட சேர்த்து வதக்கலாம். இன்னும் 10 நிமிஷம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம மல்லி சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இதனுடைய ஃப்ளேவர், காரம் எல்லாம் இந்த சுறால இறங்கி கமகமன் வாசத்தோட ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம நிறுத்திடலாம். நல்ல சுவையான சுறா புட்டு ரெடியாக இருக்கு. சுறாவை பார்த்து வாங்கிறது முதல் அதை குறிப்பிட்ட நேரத்துக்கு சரியாக வேக வச்சு உதிர்க்கிற வரை கேர்ஃபுல்லாக செஞ்சிட்டோன்னா எல்லாருமே ஈஸியாக நல்ல உதிரியான அருமையான சுறா புட்டை செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. சுறா புட்டு தாய்ப்பால் கொடுக்குற தாய்மார்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. ரொம்ப சத்தானது. எல்லாரும் ட்ரை பண்ணி செஞ்சீங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்து shanti.sugarmaple@gmail.com ஐடிக்கு மெயில் பண்ணிடுங்க. வர வீடியோஸில் நம்ம அதை ஷேர் பண்ணலாம்.